ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்கலாமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், பொதுவாகவே பூராடம் கழுத்துல நூல் ஆடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கழுத்துல நூல் ஆடாது அப்படின்னு சொல்றாங்களே சார், இது உண்மையா? ஏன் அப்படி சொல்றாங்க? பொதுவாகவே இருக்கிற நட்சத்திரம், அதாவது 27 நட்சத்திரங்களில் பூராடம் நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக. அப்போது இந்த நவ கிரகங்களில் ஆடம்பரத்தை அதிகமான வகையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவானுக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஆடம்பரமான யோகங்களையும் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கு தடையின்றி தன லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அருகதையுள்ள இந்த சுக்கிர பகவான், சுருக்கமாக சொல்ல போனோம்னா அதாவது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அருகதையை அதிகமான ஒரு அமைப்பாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாக இந்த பூராடம் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த பூராடத்தில் ஒரு பொண்ணு பிறந்தாங்க அப்படின்னா, பிறக்கும் பொழுதே ஒரு பெண்ணு சுக்கிர திசையில் பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணு ருதுவாகி திருமண பருவத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அதாவது நிறைய பேர் கிராமப்புறங்களில் பாருங்களேன், அதாவது தாலிக்கு தங்கம் வாங்கக்கூட தகுதியில்லாத சூழ்நிலையில் அவமானத்தோடு அதாவது நிறைய அல்லல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் பெண்களுடைய அங்கத்தில் தங்கம் அப்படிங்கிறது சிறிதளவாவது இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருந்தாலும் அந்த சிறிதளவு தங்கத்தை கூட அங்கத்தில் அணிய முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான் உண்மையான யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய இந்த பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவுதான் வறுமையில் இருந்தால் கூட, அதாவது பிறக்கும் பொழுது வறுமையில் இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகும் பொழுது நிச்சயமாக தங்கத்தில் தாலி செஞ்சு தங்கத்திலேயே, அதாவது அந்த தாலியை கோர்க்கக்கூடிய அந்த செயின் கூட பார்த்திங்கன்னா
5 பவன் 20 பவன் 30 பவன் அப்படின்னு வந்து ஆடம்பரமான அளவுக்கு தங்க சங்கிலியில் கோர்த்து போடக்கூடிய அமைப்பை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நிறைய இடங்களில் பாருங்கள், தாலி மட்டும் தங்கத்தில் செஞ்சுக்குவாங்க. ஆனால் அந்த தாலியை கோர்க்கறதுக்கு வந்து சரியான அளவுக்கு தங்க சங்கிலி தங்க செயின் வாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து மனசில் வந்து ஆழமான கவலையோட மறைமுகமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி கூட தங்கத்தில் செய்ய முடியாமல் வெறும் மஞ்சளை மட்டுமே தாலியாக பாவிச்சு அந்த மஞ்சளில் வந்து வெள்ளை நூலில் மஞ்சள் கயிறு கட்டி மஞ்சள் தடவி கயிறு கட்டி அதை தாலியாக அணியக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பாக்கியவான்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு இருந்தால் கூட உங்களுடைய குடும்பம் ஏழ்மையாக இருந்தாலும் சரி, தாழ்மையாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, நிச்சயமான பெருமைக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த பூராடம் நட்சத்திரத்தில் ஜனனமாகக்கூடிய பெண்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது என்னதான் உங்களுடைய குடும்பம் வறுமையில் இருந்தால் கூட அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும் பொழுது இந்த மாதிரி நூல் கயிறு தான் கட்டணும், மஞ்சள் கயிறு தான் கட்டணும், அல்லது மஞ்சளில் தான் தாலி கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் இருந்தால் கூட அந்த திருமணம் அப்படின்னு நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்காவது ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்க ஆரம்பித்து அந்த தொகை மூலமாக கண்டிப்பாக தங்கச் சங்கிலி அதாவது தங்க செயின் மூலமாக தாலி அணியக்கூடிய பாக்கியத்தை இந்த பூராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிச்சயமாக கொடுத்துறது. எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த நாளில் பிறந்திருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில நாட்களில் பிறந்தால் நல்ல நேரம், சில நாட்களில் பிறந்தால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அல்லது யோகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிற பொண்ணு எந்த நாளில் பிறந்தாலும் அது கண்டிப்பாக நல்ல நாளுக்கு உண்டான அருகதையோடு தான் பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எது எப்படி இருந்தாலும் பிறக்கும் பொழுது கவலையாக இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு வெள்ளி அரணாவோ அல்லது முடி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன 1 கிராமில் தங்கம் அதாவது ஒரு கம்மல் போடுறதுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தால் கூட திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வரும் பொழுது நிச்சயமாக அவங்க மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வகையில் தங்க செயின் அணியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருது. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பேர் வறுமையில் இந்த மாதிரி மஞ்சள் நூல் அணியக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட பூராடத்தில் பிறந்தவங்க அந்த மஞ்சள் நூல் அதாவது தங்க செயின் தான் அணிய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குது. அதைத்தான் நாசுக்காக மறைமுகமாக சாஸ்திரம் நமக்கு இலைமறை காய்மறையாக என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது, அதாவது நூல் போட வேண்டிய அமைப்பு வராது, கண்டிப்பாக தங்க செயின் போடலாம்னு சொல்லியிருக்கு. சில பேர் வந்து இந்த ஜாதக சம்மந்தப்பட்ட சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்காமல் பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னா அதை தவறான வகையில் எடுத்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அமைப்பு பெற்ற பாக்கியவான்களாகிய நீங்கள் எக்காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டாம். பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படிங்கிறது பூரணமான தங்கத்துக்கு உண்டான அருகதையை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தாழ்மையோடு இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். பூராட நட்சத்திரம் குறித்த அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்க சொன்ன விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா மக்கள் மனதில் இந்த நட்சத்திரம் குறித்த பயம் போய் ரொம்ப சந்தோஷப்பட அளவிற்கு அவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம், லயன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய் ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால்
ஆன்மீகச் செம்மல் விருது பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K. ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024. தொலைபேசி எண் 0424849187, செல் 9940431377, 967727 76129, 99529, 91118, 98401 60068. என்ன நேயர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யோகம் கொடுக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நாங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிற வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்க, ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்து மகிழுங்க. திருமண பொருத்தம், ஜாதகம், கைரேகை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை, அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க டிவி ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரை நேர்ல வந்து பார்த்து தெளிவு பெற்றுக்கோங்க. என்னால நேர்ல வர முடியாதுங்க, நான் வெளியூர்ல இருக்கேன், இல்ல வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? கவலையே பட வேண்டாங்க. சாருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபோன் மூலமாகவே உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தெளிவு பெற்றுக்கோங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ராஜயோகம்.